அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் 8வது வள்ளல், இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நடித்த ஒரு அற்புதமான திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் என்கின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். அந்த திரைப்படமானது 1972ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தமிழகத்தின் 4வது அரசவை கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாட்டு, ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம் என்கின்ற அருமையான பாட்டு எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. இப்போ அரசவை கவிஞர்னு பார்க்கும்போது தமிழகத்தில் மொத்தம் 4 அரசவை கவிஞர்கள் இதுவரை இருக்கிறாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திய கவிஞர் என்று போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். தமிழகத்தின் 2வது அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணாடி மனதை கொண்ட கவியரசு கண்ணதாசன் அவர்கள். தமிழகத்தின் 3வது அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா சினிமா பாடலாசிரியர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள். 4வது அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள். அந்த புலமைப்பித்தன் அவர்கள் நிறைய அற்புதமான பாடல்களை எழுதினார். அந்த பாட்டில் ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற பாட்டு பல்லவி. அந்த பாட்டு சரணம் எல்லா வரிகளுமே நல்ல வரிகள். இந்த வரிகள் ரொம்ப அற்புதமான அழகான வரிகள். என்னன்னா, உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள், வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் சொல்ல வேண்டும், சொன்னான் செய்தான் என்றே நாளும் ஊரார் சொல்ல வேண்டும், ஒன்றே செய்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம். அந்த பாட்டில் பாருங்கள், உலகம் ஒன்றாக எதிர்த்தே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். அதன் அடிப்படையில் நான் நிறைய தன்னம்பிக்கை சார்ந்த பதிவுகளை மேற்கொண்டு வரேன். இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் வழங்கி வரேன். நாள்தோறும் நம்பிக்கை என்கின்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள்தோறும் நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக நம்ம நகை எடுக்க, அதாவது நகை வாங்க போனாலோ இல்லை விற்க போனாலோ முதல்ல ஒரு கையில் ஒரு கல் வச்சுருப்பாங்க. அந்த விற்பனையாளர் கையில் இப்போ அடகு கடைக்கு போனாலும் ஒரு கல் இருக்கும். அந்த கல் உரைக்கல். நம்ம ஜுவல்ஸ் கொண்டு போகும்போது நம்ம அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அந்த உரைகளில் உரைச்சி பார்ப்பாங்க, இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, தங்கம் வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான அந்த உரைகளில் உரைச்சி பார்ப்பாங்க. இப்போ தங்கத்தின் மதிப்பை சோதிப்பது வந்து உரைகள், மனிதனின் மதிப்பை சோதிப்பது வந்து சிக்கல். அதனால் நம்ம வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படும். எதுவுமே வந்து எல்லா விதைகளுமா மரமாகுது. அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து சிக்கல் ஏற்படும் போது தான் நம்ம சிந்தனை மேம்படுது. அதனால் தங்கத்தின் தரத்தை சோதிப்பது உரைகள், மனிதனின் திறத்தை சோதிப்பது வாழ்வில் ஏற்படும் சிக்கல். சிக்கல் வருதுன்னு நீங்கள் உங்கள் சிந்தனை செயல்பாடுகளை முடக்கி விடாதீங்க. முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ளுங்க. உங்களால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.